பூத்திரி வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்குவாங்க. அந்த உருக்குன நெய் வந்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நெய்லையே வந்து கொஞ்சமாக கற்பூரம் வந்து அப்படியே போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கணும். இப்போ நம்ம பச்சை கற்பூரம் ஏன் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு விளக்கு வந்து நல்லா நின்று எரியும். கற்பூரம் எல்லாம் சேர்த்திருந்தோம். செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி வாய்ந்தது பச்சை கற்பூரம். இந்த மாதிரி மோல்டிங் கிடைக்குது. இதில் வந்து நம்ம நெய் தீபம் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 திரிகள் வச்சுருக்கேன் ஒவ்வொன்றுலையும். தீபம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு பாருங்க. இந்த நெய் தீபம் வந்து நம்ம ஏற்றலாம். இந்த மோல்டிங்ல இருந்து அழகா இந்த மாதிரி எடுக்க வருது. பாக்ஸுகளில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அகல் விளக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து கற்பூர ஹாரத்தி காட்டுறப்ப கூட இந்த மாதிரி நெய் தீபம் காட்டுறதுக்காக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி